ஆமென். Church கருகில் மூலமாய் நம்மோடு பேசும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தி ஒரு குறிப்பிட்ட தேசம், கானான் தேசம் என்கிற ஒரு தேசத்திற்கு அவர்களை கொண்டு சென்றார். The Lord led the children of Israel and he brought them to a particular land called the land of Canaan. அவர்கள் சுதந்திரித்ததான இஸ்ரவேல் தேசம் இல்லை என்றால் கானான் தேசத்திற்கு பைபிள் கொடுக்கிற ஒரு பெயர் உண்டு. அதுதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். The land that they inherited in Canaan is called, it is the promised land. உபாகமம் 9ஆம் அதிகாரம், Deuteronomy chapter 9, தமிழில் 27ஆம் வசனம், ஆங்கிலத்தில் 28ஆம் வசனம். verse 27 in Tamil and verse 28 in English. கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்த தேசத்தில் அவர்களை போதும். lest the land whence thou broughtest us out say, because the Lord was not able to bring them into the land which he promised them. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசம். It is the land that is promised by the Lord. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Let's read another verse, Hebrews chapter 11 verse 9. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து, போதும். by faith he sojourned in the land of promise as in a strange country. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். It is the promised land. இதுபோல தேவன் நமக்கும் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு தேசத்தை வைத்திருக்கிறார். So also God has kept a promised land even for us. நாம் என்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்தோமோ அன்றிலிருந்து பரலோகத்திற்கு போகும் வரை நம்முடைய இந்த உலகத்தில் இருக்கிற நம்முடைய பிரயாணம் ஒரு வனாந்தர பிரயாணமா இருக்கிறது. The day that we got baptized until we reach this land, this journey, it is toward the land of promised land. இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருட காலமாக பிரயாணம் செய்தார்கள். In the Old Testament period, the children of Israel, they journeyed for 40 years. ஆனால் புதிய ஏற்பாட்டு சபையோ 2000 வருஷமாக பிரயாணம் செய்து But கொண்டிருக்கிறது. the New Testament church, it is going in this journey for almost 2000 years. பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ பேர் மரித்தார்கள், எத்தனையோ பேர் பிறந்தார்கள் வனாந்தரத்தில். In the Old Testament period, in the wilderness, many died and many were born. வனாந்தரத்தில் புறப்பட்டு எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தவர்கள் ஒரு சந்ததி, ஆனால் இஸ்ரவேல் தேசத்தை சுதந்திரித்தவர்கள் வேற ஒரு சந்ததி. There was a generation that started out of Egypt and reached wilderness, and there was another generation which started in the wilderness and reached the land of Canaan. இது போல இந்த இஸ்ரவேல் தேசத்தை, பரலோக கானானை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான அந்த தேசத்தை சுதந்திரிக்க போகிற கடைசி தலைமுறை நாம் தான். So also we are the last generation where we are going to inherit the heavenly Canaan. நாம் உயிரோடு இருக்கிறதான இந்த காலத்தில் தான் இயேசு வரப்போகிறார். நாம் கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க, பரம கானானுக்குள் பிரவேசிக்க போகிறோம். In the days that we are living, in these days only, the Lord is going to come and we are going to inherit the heavenly Canaan. நாம் சிலருக்கு சத்தியம் பண்ணுகிறோம். We make a promise to others. ப்ராமிஸா நான் தரேன், சத்தியம் பண்றேன், நான் செய்வேன். And we indeed say to them, surely and promisely I will do it for you. இது போல தான் ஆண்டவர் பரலோகத்தை நமக்கு ப்ராமிஸ் பண்ணுகிறார். சத்தியமா உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். So also the Lord is giving also this heavenly Canaan as a promise to us. ஆனால் இந்த சத்தியம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தினுடைய ரெண்டு காரியங்களை நாம் உணர வேண்டும். But we need to understand about two things of this promised land. நம்மை பற்றி தேவனுக்கு ஒரு சித்தம் உண்டு. Concerning us, God has a will. அந்த சித்தத்தில் இரண்டு பகுதிகள் உண்டு. In that will there are two parts. நன்றாய் கவனியுங்கள். Listen carefully. ஒன்று தேவனுடைய sovereign will. அதனுடைய அர்த்தம் அவர் யாரையும் ஆலோசனை கேட்காமல் அவராகவே சிந்தித்து சுயாதீனமாக வெளிப்படுத்துகிற, யாராலும் மாற்ற முடியாத அவருடைய சித்தம். One will is God's sovereign will, wherein he does not counsel with others and wherein no one can change this will. He himself by his own will he does that to us. உதாரணமாக, For example, இயேசுனுடைய இரண்டாம் வருகை அவருடைய சித்தமா இருக்கிறது. the second coming of Jesus, it is his will. அதை அவர் இரண்டாம் முறை வரப்போகிறார் என்று உங்களையும் என்னிடத்திலும் கேட்டு அவர் செய்யவில்லை. அது அவருடைய sovereign will, மாற்ற முடியாத ராஜரிக அதிகாரத்திலிருந்து புறப்பட்ட சித்தம். And it is a sovereign will and it is royal will that was preceded, and that is which you and I cannot change. 144,000 பேர் சியோனில் காணப்படுவார்கள்.
144,000 people, they will be found at Mount Zion. எந்த பிசாசு இந்த இந்த திட்டத்துக்கு விரோதமாய் எழும்பினாலும், எந்த சாத்தானா இருக்கட்டும், எந்த லூசிபரா இருக்கட்டும், அந்த தொகையை 139,999 மாற்ற முடியாது. No power in this world, no Lucifer, no devil, none can ever decrease that number to 1,39,999. அது 144,000 தான் இருக்கும். அதுதான் தேவனுடைய ராஜரிக அதிகாரத்திலிருந்து புறப்பட்ட சித்தம். அது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது யாரும் மாற்ற முடியாது. It shall be 144,000. It is written by the royal authority of heaven, and it is the sovereign will that he has already done. இந்த பூமியில் இயேசு 1000 வருடம் எழுத்தின் பிரகாரமாக ஆட்சி செய்ய போகிறார். And in this earth, literally Jesus is going to reign for 1,000 years. அது தேவனுடைய ராஜரிக அதிகாரத்திலிருந்து புறப்பட்ட அவருடைய சித்தம். அது யாரும் அசைக்க முடியாது. And it is the will that proceeded from his royal authority, and none can ever change it. அதுபோல அதான் sovereign will, தேவனுடைய ராஜரிக அதிகாரத்திலிருந்து புறப்பட்ட சித்தம். அதை மாற்றவே முடியாது யாராலும். And that is a sovereign will, and no one can ever change it. இதுதான் தேவனுடைய சித்தத்தின் முதல் பகுதி. And this is the first part of the will of God. தேவனுடைய சித்தத்தினுடைய இரண்டாவது பகுதி உண்டு. And there is a second part in the will of God. அது தேவனுடைய சித்தமாய் இருந்தாலும் அதை மாற்றலாம். Even though it is the will of God, we can change it. அங்கேதான் உங்களுடைய சுயாதீன சித்தமும் என்னுடைய சுயாதீன சித்தமும் வருகிறது. And in that place it is your self will and my self will operate. உதாரணமாக, for example, இயேசுனுடைய இரண்டாம் வருகை அதை யாரும் மாற்ற முடியாது. The second coming of Jesus, no one can change it. வருகிறவர் வருவார். He that will come shall come. அது அவருடைய வாக்குத்தத்தம். It is his promise. ஆனால் அந்த வருகையில் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்று அவருடைய சித்தமாய் இருந்தாலும், however, at his comings, if it is his will that you and I should be found at his coming, நீங்களும் நானும் அந்த இரண்டாம் வருகையில் பங்கெடுக்க கூடாதபடிக்கு உங்களுடைய சித்தமும் என்னுடைய சித்தமும் அவருடைய சித்தத்திற்கு குறுக்கிடலாம். And your self will and my self will can work and strive against his will, so that you and I cannot be a partaker at his coming. என்னுடைய கீழ்ப்படியாமை, என்னுடைய குருட்டாட்டம், என்னுடைய சோம்பேறித்தனம், என்னுடைய பெருமை அவர் என்னை பற்றி வைத்திருக்கிற சித்தத்தை மாற்றலாம். My disobedience, my blindness and my self will and everything, my pride, it can change his will, so that I cannot be caught up at his coming. ஆகையால் தேவனுடைய சித்தத்தில் இரண்டு பகுதிகள் உண்டு. ஒன்று மாற்ற முடியாத பகுதி, இரண்டாவது மாற்றக்கூடிய பகுதி. And in the will of God there are two parts, one that cannot be changed and the other can be changed. தேவன் நமக்கு சுயாதீன தெரிந்து கொள்ளுதலின் உரிமையை நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார். God has given into our hands a freedom of choosing. அப்போ அந்த தெரிந்து கொள்ளுகிற உரிமை நமக்கு எல்லாருக்கும் சந்தோஷமான காரியம். நாம் எந்திர மனுஷர்களை போலயோ மிருகங்களை போல நாம் உண்டாக்கப்படவில்லை. நம்மை மேன்மையாக்குகிறதே இதுதான். And it is indeed a very glad thing that God has given this freedom of choosing, so that we are not like the animals or any mechanical robots. ஆனால் அதை நமக்கு சந்தோஷப்படுத்துகிற, நம்மை மேன்மையாக்குகிறதான அந்த தெரிந்து கொள்ளுதலின் உரிமை, அந்த சுயாதீன சித்தம் தான் தேவனுக்கு ஆபத்தா இருக்கிற ஒரு காரியம். But however, this right to choose things for us, it is indeed a dangerous thing to God. பாருங்க, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். See, now God has given a promised land to the children of Israel. அதிலும் தேவ சித்தத்தினுடைய ரெண்டு பகுதியை பார்க்கலாம். And even in that promise there is the two parts of the will of God. ஒன்று மாற்ற முடியாத தேவனுடைய ராஜரிக அதிகாரத்திலிருந்து புறப்படுகிறதான அவருடைய வார்த்தை, அவருடைய திட்டம். One is his word and his plan that cannot be changed and that proceeded from his sovereign will. அது மாற்ற முடியாத அந்த அதிகாரமுள்ள சித்தம் என்ன? And what is his sovereign will that cannot be changed? ஒரு கூட்டம் யூதர்கள் கண்டிப்பாக கானான் தேசத்துக்குள் பிரவேசிப்பார்கள்
போவார்கள், அதை யாரும் தடை பண்ண முடியாது. One group of the Jews, they will and they shall reach the land of Canaan, and no one can change it. அவர்கள் போய் சேரக்கூடாதபடிக்கு எத்தனையோ ஜாதிகள் தடை செய்தது. And there are so many nations that were striving against them so that they cannot enter into the land of Canaan. ஆனால் ஆண்டவருடைய மாற்ற முடியாத ராஜரிக அதிகாரத்திலிருந்து புறப்பட்ட அவருடைய சித்தம் வென்றது. அவர்கள் தேசத்தை சுதந்தரித்தார்கள். However, the sovereign will that proceeded out of his royal authority, it got the victory and they entered into the land of Canaan. ஆனால் அவருடைய சித்தத்தின் இரண்டாவது பகுதி உண்டு. But however, in his will there is the second part. அது மாற்றக்கூடிய பகுதி. That is, it can be changed. அது என்ன? What is that? எகிப்திலிருந்து புறப்பட்ட எத்தனையோ யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், கானான் தேசத்துக்கு நான் உன்னை கொண்டு போவேன் என்ற அந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற இஸ்ரவேல் ஜனங்கள் போக முடியாமல் வனாந்திரத்தில் மாண்டு போனார்கள். Many Jews among the children of Israel, though they received the promise that I will take you to the land of Canaan, because of their disobedience and the rebellious nature, they were not able to enter into the land of Canaan. பாருங்கள், ஆண்டவருடைய மாற்ற முடியாத சித்தம் உண்டு, ஆண்டவருடைய மாற்றக்கூடிய சித்தமும் உண்டு. So there is a will of God where it cannot be changed and where it can be changed. இதுபோல நம்மை பற்றியும் ஆண்டவருடைய மாற்ற முடியாத சித்தம் உண்டு. So also concerning us, there is also the will of God where it cannot be changed. மவுண்ட் சபையிலிருந்து கண்டிப்பாக ஒரு கூட்டத்தார் இயேசுவின் வருகையில் போவார்கள். Among the Mount Faith Home, surely one group of people, they will be caught up at the coming of Jesus. ஆண்டவர் இந்த சபைக்கு மூலைக்கல்லா இருக்கிறார், தலைக்கல்லா இருக்கிறார், ஆதியும் அந்தமுமா இருக்கிறார். Jesus himself is the chief cornerstone and he is the headstone and he is the beginning and the end. ஆனால் நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள் தான் வருகையில் போக முடியாது. However, everyone have been called so that we might be caught up at his coming. பரலோகத்தில் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான அந்த புதிய எருசலேம் நம்ம எல்லாருக்கும் சொந்தமானது. The heavenly Canaan that is promised, the new Jerusalem, it is for every one of us. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான அந்த தேசத்தை சுதந்திரிக்க கூடாதபடிக்கு நம்முடைய சுயம் நம்மை கெடுத்து விடலாம், அந்த திட்டத்தை மாற்றலாம். However, our self will, it can even change God's plan so that we might not enter into the land of Canaan, heavenly Canaan. ஆகையால் இந்த மாற்றக்கூடியதான தேவனுடைய திட்டத்தை கெடுக்கக்கூடியதான நமக்குள் இருக்கிற அந்த பகுதியை எடுத்து விட்டு தேவனுடைய ராஜரீக அதிகாரத்திற்குள் அதிலிருந்து புறப்படுகிறதான அந்த சித்தத்திற்குள் நீங்களும் நானும் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் உண்டு. There are so many one important thing that we should do so that we might come out of this self will where it spoils us not to enter into the heavenly Canaan and bring us to that sovereign will of God that cannot be changed. நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரியுதா? Can you understand what I say? தேவனுடைய சித்தத்திலே ஒரு பகுதி அது யாரும் தொட முடியாது, யாரும் மாற்ற முடியாது. In the will of God there is one part where no one can change it, neither they can touch it. அதனுடைய உதாரணங்களை சொன்னேன் நான். I indeed gave some examples to that. அது கண்டிப்பா நிறைவேறும். It shall surely be fulfilled. ஆனால் இரண்டாவது ஒரு பகுதி உண்டு, ஆபத்தான தேவனுடைய சித்தத்திலே ஆபத்தான பகுதி. அது ஆண்டவருடைய சித்தமா இருந்தாலும் நீங்களும் நானும் அதை கெடுத்து விடலாம். But however, there is a second part of the will of God. Though it is the will of God, it is something dangerous wherein you and I can change it. ஆகையால் அந்த ஆபத்தான பகுதியில் இருக்கிற நாம் ஆபத்தில்லாத நிச்சயமாக நடக்கும் என்கிறதான் அந்த ராஜரீக அதிகாரத்திற்குட்பட்ட அந்த சித்தத்திற்குள் நீங்களும் நானும் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? So what we should do so that we who are in the dangerous part of the will of God should go into that sovereign will of God where it cannot be changed. அதுல ஒரு முக்கியமான காரியம் உண்டு. There is one important thing. இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியாமல் போனார்கள் என்று வசனம் தெளிவாக சொல்லுகிறது. The scripture clearly says why the children of Israel were not able to enter into the land of Canaan. பழைய ஏற்பாட்டிலும் இதை நாம் தெளிவாக வாசிக்கலாம், புதிய ஏற்பாட்டிலும் அதை பற்றி அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கிறது. And both in the Old Testament and in the New Testament it is said clearly and we can read it again and again. இஸ்ரவேல் தேசத்தில்
இவர்கள் போய் சேரக்கூடாதபடிக்கு சில ஜாதிகள் அங்க இருந்தார்கள், ராட்சதர்கள் அங்க இருந்தார்களாம். In the land of Israel there are so many nations and there are so many giants where they hindered the children of Israel not to enter into the land of Canaan. இப்போ இதை போய் இந்த தேசத்தை வேவு பார்த்து வந்த 12 பேர்களில் 10 பேர் அவர்கள் சொன்னா நம்மால போக முடியாது, பயங்கரமான ஆட்கள், உயரமான ஆட்கள், ராட்சதர்கள், ஜெயிக்க முடியாது, நம்ம எல்லாரும் வெட்டுக்கிளிகள் என்று சொல்லி அவர்கள் ஜனங்களை சோர்ந்து போக பண்ணினார்கள். Out of the 12 spies that were sent to spy out of the land of Canaan, 10 people out of them, they said, those people in that nation, they are giants and they are so tall, they are fearful and we cannot enter the land of Canaan, and they discouraged the people of God. 12 பேரில் 10 பேர் இப்படி பேசினார்கள். ஆனா மற்ற 2 பேர் சொன்னார்கள், இல்ல கவலைப்படாதீங்க, அவர்களை கர்த்தர் நம்முடைய கையில் ஒப்படைப்பார், அப்படி நிழல் அவர்களை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார்கள். And out of the 12, 10 people said like this, but only the 2 people they said, it is not so, God will surely deliver them into our hands, and their shadow is removed out of them, surely God will deliver them into our hands. ஆனால் ஜனங்கள் அந்த 10 பேர் சொன்னதை நம்பினார்கள். However, the people believed only the report of those 10 people. 2 பேர் சொல்லுகிறதை விட 10 பேர் சொல்லுகிறதான் உண்மையா இருக்கும் என்று அதனால் அல்ல. It is not that more than the 2 people that shared their report, the report of the 10 people will be true. இவர்களுக்குள் அவிசுவாசம் இருந்தபடினால் அந்த நற்செய்தியை விட இந்த துர்ச்செய்தி தான் அவர்களுக்கு உண்மையாக தோன்றினது. And because of their unbelief that is within them, the evil report was so good rather than the good report that they brought. இதனால ஆண்டவருக்கு கோபம் வந்து விட்டது. Because of that God was angry. நீங்க எகிப்துல இருக்கும்போது உங்ககிட்ட சொன்னேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போறேன்னு. Right from where you were in Egypt, I said unto you, I will take you into the land which floweth with milk and honey. ஒரே ராத்திரியில எகிப்தியருடைய தலையிற்றை சங்காரம் பண்ணினது நான் தானே. It is I, in one single night I destroyed all the firstborn of Egypt. கடலை கடக்க முடியாதுன்னு நினைக்கும் போது அதை பிளந்தது நான் தானே. It is not I who divided the Red Sea when you thought it cannot be divided. ஆகாரம் இல்லாத வனாந்தரத்தில் இதுவரைக்கும் எந்த மனுஷர்களும் காணாத மன்னாவை பொழிய பண்ணினது நான் தானே. It is not I who fed you with the manna where no one has ever ate of it. பாறையிலிருந்து நதியே போல தண்ணீர் உங்கள் மத்தியில் புறப்பட பண்ணினது நான் தானே. It is not I that who brought rivers of water out of rock. ஒரு மேக ஸ்தம்பத்தை கொண்டு உங்களுக்கு முன்னாடி சென்று இந்த வனாந்தரத்தில் நடத்தினது நான் தானே. Is it not I who led you as a pillar of cloud in the wilderness? இவ்வளவு நான் செய்துவிட்டு After having done all this, இப்போ இந்த 10 பேர் சொல்றதை நீங்க நம்புறீங்களே? now you are believing the report of those 10 people. ஆண்டவர் சொன்னார், நான் உங்ககிட்ட சொன்ன ப்ராமிஸா நான் உங்க கொண்டு போய் சேர்க்கிறேன், நான் இப்போ சொல்றேன் ப்ராமிஸா நீங்க போக மாட்டீங்க. God said unto them, promisely I said unto you, I will take you to the land of Canaan, but now I say unto you, promisely I will not take you into the land of Canaan. எபிரியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. Let's read Hebrews chapter 3 verse 11. நான் சொல்லுகிற இந்த விஷயத்தை பற்றி தான் ஆண்டவர் அந்த வார்த்தை சொல்லுகிறார். And God says about the message that I am sharing to you now. என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். பாருங்கள், என் கோபத்தில் நான் ஆணையிட்டேன், பிராமிஸா சொல்றேன், நீங்க போக மாட்டீங்க. And he said, I swear in my wrath, you will not enter into that land. பாருங்க, அந்த இரண்டாவது சித்தத்திலிருந்து முதலாவது தேவனுடைய சித்தத்துக்குள், அந்த மாற்றப்படாத ராஜரிக சித்தத்துக்குள் இவர்கள் பிரவேசிக்காததினால, விசுவாசிக்காததினால அவர்கள் மாண்டு போனார்கள். And because they did not come out of the dangerous will to the sovereign will of God, because of their unbelief, they were not able to enter into the land of Canaan. ஏன் கோபப்பட்டார்? Why did God was angry? பிராமிஸா நான் உங்களை கொண்டு போறேன்னு சொன்னேனே, இப்போ பிராமிஸா கொண்டு போக மாட்டேன் என்று சொல்லுகிறார். He says, surely I will take you into the land of Canaan, but now he says, surely I will not take you to the land of Canaan. கடைசி வசனத்தை வாசியுங்கள். Let's read the last verse. எபிரேயர் 3 கடைசி. Hebrews chapter 3 the last verse. ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். பாருங்கள், அவிசுவாசத்தினாலே, because of unbelief, ராட்சதர்கள் கேட்ட உடனே பயம் வந்து விட்டது. The moment they heard about giants, they
were afraid. 10 பேர் சொன்ன அந்த செய்தியை கேட்டோனே பயம் வந்து விட்டது. And when they heard the evil report of those 10 people, they were afraid. அந்த 2 பேர் சொன்ன வார்த்தை அவங்க சொல்றாங்க, நாங்களும் தான் பார்த்துட்டு வந்தோம், அந்த ராட்சதர்களை கண்டோம், பயப்படாதீங்க, கர்த்தர் அவர்களை நம்முடைய கையில் ஒப்படைப்பார். அந்த செய்தியில அவங்களுக்கு புரியவே இல்லை, அந்த பாஷையே புரியவே இல்லை. அவங்க 10 பேர் சொன்னதான் தலையில ஏறிடுச்சு. And they could not understand the report or the language of those 2 people who said, even we ourselves also saw the same giants. Do not fear, God will deliver them into our hands. But they did not believe those 2 people, but they believed the 10 people. இப்பொழுது அடுத்த அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துடைய முதல் 2 வசனங்களை வாசித்தால், Let's read, when we read chapter 4 verse 1 and 2. அங்க ஆண்டவர் சொல்லுகிறார், சுவிசேஷம் அவர்களுக்கும் பிரசங்கம் பண்ணப்பட்டது, ஆனால் அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிற்று. ஏனென்றால் அது விசுவாசத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. Even the gospel was even preached to them, but it was not any profit to them, because they did not accept it with faith. பாருங்க, அவங்களுக்கும் சுவிசேஷம், அவங்களுக்கும் யெகோவா பற்றி ஒரு அறிவு கொடுக்கப்பட்டது, ஆனால் அவர்கள் கெட்டு போனார்கள். ஏன்? அந்த சுவிசேஷத்தை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளவில்லை. See, the gospel also was preached to them about Jehovah. Also it was said unto them, it was not any profit to them, because they did not accept it in faith. யூதா 4ஆம் 5ஆம் வசனங்களை வாசியுங்கள். When we read Jude verse 3 and 4. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி, 5ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி, எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய ஜனத்தை வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். விசுவாசியாதவர்களை அழித்தார். And he destroyed them that believed not. இப்ப பாருங்க, நாம் இந்த ஆபத்தான தேவசித்தத்தின் பகுதியில் இருக்கிறோம். நாம் விசுவாசித்தால் நிச்சயமாய் அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்கலாம். விசுவாசத்தை இழந்து பயந்து போனால் நிச்சயமா அவர் வாக்குத்தத்தம் பண்ணுவார், நீ போக மாட்டே. And we who are in the dangerous part of the will of God, if we believe, we can surely go and inherit the land of Canaan. But if we do not believe, then surely we cannot enter the land of Canaan, and we will be destroyed. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்திற்கு விரோதமாக அவர்கள் அதை சுதந்திரிக்க கூடாதபடிக்கு 7 ஜாதிகள் அவர்களுக்கு விரோதமா நின்றது. And 7 nations, they stood against the children of Israel, so that they might not enter into the promised land of Canaan. அதாவது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்திற்கு மாறாக, அந்த வாக்குத்தத்தத்துக்கு மாறாக செயல்படுகிற ஜாதிகள். And these are the nations which work contrary to the will of God, where he promised that they will enter into the land of Canaan. அந்த 7 ஜாதிகளுடைய பெயர்களை உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். We can read about the names of the 7 nations in Deuteronomy chapter 7 verse 1. நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி, உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி. ஜனம் பெருத்த ஜாதிகள், பலத்த ஜாதிகள். And they are nations greater and mightier. ஒவ்வொரு ஜாதியும், அதாவது ஏத்தியர் அவர்கள் எடுத்துக்கொண்டால் அந்த ஏத்தியர் கூட்டத்தார் மட்டும் போதும் இஸ்ரவேல் ஜனங்களை ஜெயிக்க. So if we take every individual nation, if we take the Hittites, it is enough only the Hittites to destroy the whole people of Israel. அந்த 7 ஜாதிகளும் ஒவ்வொரு ஜாதியும் இஸ்ரவேல் ஜனங்களை விட பலத்த ஜாதிகள். And each and every nations of the 7 nations, every nation is greater and mightier than இந்த 7 ஜாதிகளும் கானான் தேசத்தில் உட்கார்ந்து வர முடியாது. என்ன வாக்குத்தத்தமா இருந்தாலும் நாங்க விட மாட்டோம். And all these 7 nations, they went beforehand to the land of Canaan, and they sat there and said, you cannot enter into this land, you cannot, whatever be the promise, you cannot enter. பெரிய பெரிய உயர்ந்த மனுஷர்கள், ராட்சதர்களும் அங்கே இருந்தார்கள். There were so many great giants in that land. கோலியாத்தை போல எத்தனையோ பெரிய பெரிய மனுஷர்கள். Like Goliath, so many people, they were giants. நீங்க வர்றது பார்க்கலாம். And they said, you come and we will see to it. என்ன வாக்குத்தத்தம் பார்க்கலாம்.
let us see what promise you have. இப்படி எல்லாம் அந்த ஜாதிகள் சவால் விட்டது. And like this, all these nations, they challenged the children of Israel. என்னதான் சவால் விட்டாலும் ஒரு ஜாதி இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தேசத்தை சுதந்தரித்தார்கள். And whatever challenges they put upon the children of Israel, one day the children of Israel, they inherited the land of Canaan. அந்த 7 ஜாதிகளை முறியடித்து அந்த ராட்சதர்களை முறியடித்து அவர்கள் ஜெயித்தார்கள். And they destroyed the 7 nations, and they destroyed all the giants, and they inherited that land. இதே போல Likewise, நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான அந்த பரம கானான் பரலோக தேசம் புதிய எருசலேமை நீங்களும் நானும் சுதந்திரிக்கிற நேரம் வந்திருக்கிறது. so the time has come where you and I have to inherit our promised land, or the heavenly Canaan, the new Jerusalem and Zion. உலக படத்தை தேச படத்தை பார்த்தால் யோர்தான் நதியை கடந்தால் கானான். And when we see the world map, if we cross the river Jordan, we can enter into the land of Canaan. நம்முடைய ஜீவியத்திலும் நாமும் பரம கானானுக்கு கிட்ட யோர்தான் நதி கிட்ட வந்து விட்டோம். Even so in our life we have come into the shores of Jordan, near to the heavenly Canaan. இதே போல இந்த 7 ஜாதிகளை போல சில தீய சக்திகள் நமக்கு விரோதமா அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு தடை செய்யும்படியாக எழும்பி இருக்கிறது. So also like the 7 nations which rose up against the children of Israel, there are so many spirits that work and stand against us so that we might not enter into the promised land. அந்த 7 ஜாதிகளுடைய ஆவிக்குரிய வியாக்கியானங்கள் உண்டு. There are so many spiritual interpretations for all these 7 nations. கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய மனதில் வைத்திருக்கிறதான ஒரு சில வியாக்கியானங்களை மட்டும் தான் சொல்ல போகிறேன். ஏற்கனவே நேரமாகிவிட்டது. And already it is time, so according to the will of God and as God urged me, I am going to share only few of these interpretations to you. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பின முதலாவது ஜாதியார் ஏத்தியர். And the first nation that rose up against the children of Israel is the Hittites. மறுபடியும் பல வியாக்கியானங்களை கொடுக்கலாம். Once again I say we can give so many interpretations. ஆனால் இந்த கடைசி நாட்களில் யோர்தான் அண்டை வந்திருக்கிற நமக்கு விரோதமாய் எழும்புகிறதான இந்த ரகசியமான தந்திரமான வல்லமையான இந்த சக்திகளை பற்றி சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். So we have come to the last days, we have come near to the land of Canaan, to the shores of Jordan. There are so many interpretations, but I like to give only few. இந்த ஏத்தியர் எதை குறிக்கிறார்கள்? So what does this Hittite show? இவர்கள் தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமான ஒப்பந்தங்களை செய்ய வைத்து நம்மை கன்னிகளுக்குள் அகப்படுத்தி கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு நம்மை இழுத்து வைக்கிற வல்லமைகள். And these powers are those, they will work against us so that we might make plans against the will of God. Covenants with them against the will of God, so that we might not enter into that land. உதாரணமாக, for example, 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தால், when we read 1 Kings chapter 11 verse 1, சாலமோன் ராஜா இந்த ஏத்திய ஸ்திரீகளை விவாகம் செய்தார் என்று வாசிக்கிறோம். we read about King Solomon, he married the women of the Hittites. வாசியுங்கள். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். இந்த ஸ்திரீகள் என்ன செய்தார்களாம்? இவன் ஆசை வைத்து இவர்களை நேசித்தபடினால், இவர்களை மனைவிமாராக ஒப்பந்தம் கல்யாணம் பண்ணினபடினால் இவருடைய இருதயத்தை தேவனிடத்திலிருந்து திருப்பி விட்டார்களாம். Because this women, because Solomon loved them and he married by the covenant of marriage, they made Solomon to turn away from God. 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let's read verse 4. சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை. சவுண்ட் ஊன்னு வந்துட்டே இருக்கு, குறைச்சிடும். இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு தடை செய்கிற வல்லமை போல இந்த சாலமோன் ராஜாவை திசை திருப்பினால், தேவ ஆலயத்தை கட்டினவர், அவருடைய முடிவு பாருங்க, அநேகமா நரகத்துல தான் இருப்பார் சாலமோன் இன்றைக்கு.
As these nations, they hindered the children of Israel not to enter the land of Canaan, so also these women, they turned the heart of Solomon away from God. See how terrible the end of Solomon, perhaps he might be in hell. இந்த மனைவிமாரை பிரியப்படுத்தும்படியாக இவன் அவங்களுடைய கோயிலுக்கு போறது, அவங்களுடைய ஆலயத்தை கட்டுவது, இப்படி தேவனுக்கு விரோதமான செயல்களில் ஈடுபட்டார். To please his wife Solomon, he also went to the temple of their gods to worship them, and he did whatever they desired. இது போல பிசாசு நம்முடைய ஜீவியத்தில் கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு சில கண்ணிகளில் சிக்கிக்கொள்ளும்படியா செய்வான். So also the devil, so that we might not enter into the promised land, he will also place some snares. சில நேரத்துல சில பாவத்தோடு ஒப்பந்தம் செய்திருப்போம். Sometimes we might have made a covenant with some sin. சில நேரத்துல சில வாலிபர்கள் சில ஆட்கள் ஒரு எதிர்பாலானவர்களோடு சில காதல் ஒப்பந்தங்களை செய்திருக்கலாம். Sometimes some young people, they will make some covenant of love with the opposite sex. ஒரு குறிப்பிட்ட வேலை கிடைக்க ஆசைப்பட்டு தேவனுடைய ஆலோசனை கேட்காமல் பாண்ட் சர்வீஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி 3 வருஷம் 5 வருஷம் என்கிற ஒப்பந்தம் சைன் போட்டிருக்கலாம். And others might have signed a bond for 3 years or 5 years because of their work. இல்லை என்றால் மற்றவர்களுக்காக ஷூரிட்டி சைன் பண்ணி இத்தனை நாட்களில் அவர்கள் கொடுக்காவிட்டால் நான் பொறுப்பு எடுக்கிறேன் என்று சொல்லி சைன் பண்ணி இருக்கலாம். Otherwise they might have signed a surety agreement wherein if at all such person does not give that amount, I will be a surety for him. இப்படி தேவ சித்தம் இல்லாத ஒப்பந்தங்களில் சிக்கிக்கொண்டு இந்த ஏத்தியரின் வல்லமைகள் நம்மை பிடித்து கானான் தேசத்துக்கு போக முடியாதபடிக்கு தடையாக நிற்கிறது. So likewise when we get entangled with the all the surety against the will of God, as this Hittites, we will be covered so that we might not enter the land of Canaan. ஒருவேளை இந்த வாரத்தில் அப்படி ஒரு ஒப்பந்தம் செய்யும்படியாக உங்களுடைய மனதில் ஒரு யோசனை வந்திருக்கும் என்றால் கர்த்தர் உங்களோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். Perhaps if at all, if you have a mind, even in this week you are trying to make such a covenant, it is towards you the Lord is speaking. ஒருவேளை ஏற்கனவே இப்படி ஒரு ஒப்பந்தம் செய்துவிட்டு நம்ம ஒரு கண்ணியில் சிக்கி இருக்கலாம். Otherwise you might already have made a covenant and you have been entangled in a snare. ஆனால் அந்த கானான் தேசத்தில் இந்த கண்ணியிலிருந்து விடுதலை பெற்று ஒரு இளைப்பாறுதல் உண்டு என்று தான் வாசித்தோம். But however we read, so even though we are entangled in that snare, there is a rest. கானான் தேசம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு இன்னொரு பேர் இளைப்பாறுதல். And the other name to the promised land of Canaan is a land of rest. அந்த இப்போ நம்முடைய சரீரம் நம்முடைய ஜீவியம் நம்முடைய மனசு ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கு. ஐயோ நான் சிக்கி விட்டேனே. Now our body, our members and all our mind and thoughts are in a great confusion, saying, oh woe unto me, I have been entangled. ஆனால் இந்த சிக்கலிலிருந்து வெளியே வந்து அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதான அந்த ஆண்டவரை விசுவாசிக்க பழக வேண்டும். If at all we need to come out of that entanglement and inherit the land of Canaan, we need to be exercised to believe on the Lord. இந்த சிக்கலிலிருந்து என்னை வெளியே கொண்டு வர ஆண்டவரிடத்தில் ஆலோசனை உண்டு. From out of the snare there is counsel in God, so that I might be come out of that. இந்த சிக்கல் ஒரு ராட்சதனை போல நமக்கு முன்பாக நிற்க, நீ போக முடியாது கானான் தேசத்துக்கு. Perhaps this snare, it is like the giant, and it might threaten us, saying you cannot enter into the land of Canaan. அந்த சிக்கலை பார்க்காமல் அந்த ராட்சதனை பார்க்காமல் ஆண்டவரை நாம் பார்க்க பழக வேண்டும். Not looking unto that snare and not looking unto that devil, let us exercise to look unto God. இப்படி நாம் செய்யாமல் அந்த பிரச்சனையை கண்டு அந்த பிரச்சனைக்கு நாம் ஆதரவாய் இருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்று மனது இழந்தால், விசுவாசிக்காவிட்டால் ஆண்டவர் சொல்வார், பிராமிஸா நீ போக மாட்டேன் கானானுக்கு. Rather than looking unto God, if we try only to look unto the problem, and if we do not obey to that, the Lord will surely say, surely I will not take you into the land of Canaan. இரண்டாவது ஜாதியார் இருக்கிறார்கள். There is another second nation. அந்த பேர் என்ன? கிர்காசியர். The Girgashites. இவர்கள் யார்? Who are they? அந்த கிர்காசியர் என்கிறதான பேருடைய அர்த்தம் என்ன? What is the meaning of the nation called Girgashites? களிமண் தரையில் வாசம் செய்கிறவர்கள். And they are the people who dwell in the floor of clay. Clay soil.
clay soil. அப்ப அந்த களிமண் தரையில் வாசம் செய்கிறவர்கள். And these are the people who dwell in clay soil. இது ஒரு சத்ரு, கானானுக்கு விரோதமான ஒரு சத்ரு. This itself is an enemy against the land of Canaan. நம்முடைய ஜீவிதத்தில் இந்த சத்துருக்கள் எப்படி போராடும் தெரியுமா? Do you know how this enemy will strive against in our life? நாம் எல்லாரும் இந்த வனாந்தர பயணத்தில் தான் இருக்கிறோம். We all are in this journey of the wilderness. ஒரு மனுஷன் கானானை மறந்து வனாந்தரத்தில் திருப்தியா இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த வல்லமைகள் அப்படிதான் கிரியை செய்யும். And this power will work in such a way, if a person, if he forgets the land of Canaan and he only thinks about the wilderness. பூமிக்குரிய ஆசீர்வாதங்களில் திருப்தியா இருக்கிற ஒரு திருப்தியா இருக்கும்படியாய் செய்கிற ஒரு ஆவி அது. It is the spirit where we will just be satisfied only with the blessings of this earth. நல்லா படிக்கணும், We should study well. நல்ல வேலை கிடைக்கணும், We need to get a good job. நல்ல கல்யாணம் நடக்கணும், We should have a very good marriage. நல்ல வீடு வாங்கணும், We have to get a good house. வெளிநாட்டுக்கு போகணும், We have to travel abroad. ப்ரமோஷன் கிடைக்கணும், We have to get a promotion. இங்க ஒரு லேண்ட் வாங்கணும். We need to get a new land. இதெல்லாம் ஜெபிச்சு ஜெபிச்சு வாங்கி வாங்கி இதுல சந்தோஷப்படுறவங்க. ஆனா கானான் ஞாபகம் இல்லை. And they will forget the land of Canaan, but they will only pray for all these things and they will also get them. இது ஒரு ஆவி. This is a spirit. இது உலகத்தை பிடித்திருக்கிற ஆவி. This is a spirit that is caught in the world. இது இந்த 7 ஜாதிகளில் சபையை தடை செய்கிற ஒரு ஆவி. And among the 7 nations, this is one spirit that hinders the church. இங்கே இருக்கிற வயதானவர்களை பார்த்து நான் சொல்லுகிற தேவனுடைய ஊழியக்காரன் எனக்கு ஒரு பொறுப்புண்டு ஆகியால் நான் சொல்ல விரும்புகிற காரியம். As a servant of God, I have a due responsibility, and I say to the people who are elderly in this church. கூட்டம் முடிச்சிட்டு நீங்க நிறைய பேர் ஜெபிக்க வரீங்க. Many people after the meeting is over, you come forward for prayer. ஆனால் 95% வயதானவருடைய ஜெப குறிப்பு வியாதி, சொத்து இப்படி தான் போயிட்டு இருக்கு, வீடு இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஆவிக்குரிய ஜீவத்துல முன்னேறணும் உங்களுக்கு இருக்கிறதே கொஞ்ச நாள் தான், என்னைக்கு உயிர் போக போது தெரியாது. அப்போ இயேசுவை போல மாறணும், புதிய எருசலேமை சுதந்திரிக்கணும், நல்லா ஜெபிக்கணும், இயேசுடைய பரிசுத்தம் வேணும், கோப சுபாவம் மாறணும். இதற்கு முக்கியத்துவம் கொடுக்காம நாம இந்த பூமிக்குரிய காரியங்களை விட்டு போகிற காரியத்தை பற்றியே கவலைப்பட்டுட்டு இருந்தா அது நமக்கு ஆபத்தா மாறும். இது கிர்காசியருடைய ஆவி இது. And almost 95% of all those who come from prayer, they will only ask for all these worldly things, their possessions, their problems and so many things. But many people, they do not ask for prayer so that we might grow in spiritual life, grow in holiness and all the things of God. If we pray like this, we will have the spirit of the Girgashites. வயதானவர்களுக்கு நான் சொல்லுகிற அன்பான ஒரு ஆலோசனை, உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் நாட்களில் ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர்ந்து சுபாவத்தில் இயேசுவை போல மாற வேண்டும் என்று பல உபத்திரவங்கள் மத்தியில் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த கிர்காசியருடைய ஆவியை மேற்கொள்ளுங்கள். So to all these elderly people, I give a loving counsel to you so that you forget all these worldly things and give importance to all the spiritual things so that you might not be entangled in the spirit of the Girgashites. ஓசியா 7ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்களை வாசித்தால், when we read Hosea chapter 9 verse 8 and 9, எப்ராயிமுடைய தலையில் அங்கும் இங்கும் நரைமயிர் வந்திருக்கிறது. upon the head of Ephraim there are gray hairs here and there. அது என்ன அர்த்தம்? What is the meaning? மரணம் சமீபத்திருக்கிறது, death is very nigh. அப்படி இருந்தாலும் எப்ராயிம் திருப்பி போடப்படாத அப்பமா இருக்கிறான். However, Ephraim is like the bread that is overturned, cake not turned. cake not turned. வாசிங்க 8ஆம் 9ஆம் வசனங்கள். எப்ராயிம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான், எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம், அந்நியர் அவனுடைய பலத்தை தின்கிறார்கள், அவனோ அதை அறியான், நரைமயிரும் அவனில் தெளித்திருக்கிறது, அவனோ அதை அறியாதிருக்கிறான். பாருங்க, மரணம் கிட்ட வந்து விட்டது, நரைமயிர் அங்கேயும் இங்கேயும் தெளித்திருக்கிறது, ஆனாலும் அறியாது இருக்கிறான், திருப்பி போடாத அப்பம். And death is very nigh and there is gray hairs here and there. Even then he is not repenting because he is a cake not turned. அதனா அது திருப்பி போடாத அப்பம். What is that cake not turned? பாதி உருவாக்கப்பட்டிருக்கிறது, நான் பாதி பச்சையா இருக்கு. It is half that is formed and the other half it is not formed. அப்போ இது போல நாம் இன்னும் எவ்வளவு வளர வேண்டும். மரணம் சமீபத்தில் இருக்கிறது, நாம் அசதியா இருக்க கூடாது.
So likewise, there are so many things that we have to be formed. However, death is nigh and we are still slack. இந்த சபைக்கு தேவன் நம்மை கொண்டு வந்த நோக்கம் என்ன? பரலோகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கும்படி அல்ல. தேவன் நமக்காக உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். அந்த இடத்தை சுதந்திரிக்கும்படியாக தான் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். What is the purpose that the Lord has brought us to this church? It is not that we be found in one corner of heaven. It is that we be found in New Jerusalem, and for that reason He has brought us here. கொஞ்சம் நாட்கள் கர்த்தர் நம்மை மாற்ற வல்லவராக இருக்கிறார். விசுவாசித்தால் இந்த கொஞ்சம் நாட்கள், இந்த வயதான காலத்தில், இந்த கடைசி நாட்கள் கர்த்தர் ஒரு பெரிய வேலையை செய்வார். Yet a few more days, the Lord is going to change us and He is going to do great things in our life. விசுவாசித்தால் அந்த கிர்காசியரின் ஆவியை நாம் எல்லாரும் ஜெயிக்கலாம். If we believe, we all can overcome the spirit of the Girgashites. சிலருக்கு ரொம்ப ஸ்பிரிச்சுவலா மாறுவதே பயம். For some people, they indeed have a great fear, so for them to become more spiritual. இது ஒரு கிர்காசியருடைய ஆவிதான், முன்னேற விடாத ஆவி. This also is the spirit of the Girgashites, where it is hindering not to progress. ரொம்ப ஸ்பிரிச்சுவலா நிறைய ஜெபிக்க ஆரம்பிச்சா நிறைய போராட்டம் வரும். ஐயோ என்னால முடியாது, நான் இப்படியே இருந்துறேன். They say, if at all I become more spiritual and I pray more, there will be so many problems that will come against me, so I chose not to do that. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசித்தால், When we read Matthew's Gospel chapter 8 verse 28, அவர் அக்கறையிலே கெர்கேசேனர் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறைகளிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அந்த ஊர் பேர் என்ன? கெர்கேசேனர். இந்த நாடு கிர்காசியருடைய நாடு. அது கிர்காசியுடைய மறு பெயர். and this land and the country Gergesenes, it is also the land of Girgashites. அது ஒரு பேர் கேட்க ரெண்டுமே ஒன்றா இருக்கிறது. ஆகையால் நான் யூகித்து சொல்லவில்லை, இது வேத அகராதியில் எழுதப்பட்ட ஒரு காரியம். It is not that both these names rhyme in the same way I say this, but according to the proof of the biblical scholars I say this. It's written in the Bible dictionary. Also it is written in the Bible dictionary. அப்போ இந்த கிர்காசியருடைய அந்த தேசத்தில் தான் இந்த 2 லேகியோன் பிசாசு பிடித்தவர்கள் இருக்கிறார்கள். And it is in this land of the Girgashites, these 2 people who are possessed with legions. திரும்பவும் வாசிங்க அந்த வசனத்தை. அவர் அக்கறையிலே கெர்கேசேனர் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறைகளிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராய் இருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்க கூடாதிருந்தது. அந்த வழியாக ஒருவரும் நடக்க கூடாதிருந்தது. It appeared so that no man might pass by that way. இதும் கிர்காசியருடைய ஆவி, அது குறுக்கிடுகிற ஆவி. நீ கானான் தேசத்துக்கு போக முடியாது, பார்க்கலாமா? Even this also is the spirit of the Girgashites, where it hinders, intervenes, so that we might not go into the land of Canaan. மிரட்டுகிற ஆவி, பயமுறுத்துகிற ஆவி. It is a spirit that threatens us. ஆகையால் இந்த பயத்தினால இந்த வல்லமைகள் குறுக்கிடும், நம்ம பயமுறுத்தும். அதனால நம்ம ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்க கூடாது, சும்மா லிமிட்டா வச்சுக்கோ, ரொம்ப சர்ச்சுக்கெல்லாம் போகாதீங்க. இப்படி சில துர்ச்செய்தி பரப்புகிறதான வேவுகாரர் இருக்கிறார்கள் சபையில். And even in the church there are so many spies where they work like the spirit of the Girgashites, where they threaten and scare, so that you should not grow more spiritual, you will meet so many problems. ரொம்ப ஸ்பிரிச்சுவலா மாறாதீங்க, ஊழியத்துக்கெல்லாம் போயிடாதீங்க. இப்படி சொல்றவர்கள் இவர்கள் கிர்காசியருடைய ஆவியினால் தாக்கப்பட்டவர்கள். இது தேவனுடைய வசனம். நீங்கள் பண்றது பிரசங்கம் அல்ல, நீங்க பண்றது பிசாசுடைய உபதேசம். And all these people, they say do not pray more, do not ever go to the ministry. All these people, they say they are the ambassadors of the devil, and they are the messengers of the devil. இப்படி துர்ச்செய்தி பரப்புகிறவர்கள், and all those who give this evil report. அதாவது நம்முடைய பேர் விசுவாசி, very name we are called as believers. நம்முடைய சர்ச் உடைய பேர் விசுவாச வீடு. And even the name of a church are called faith home. நாம் போகிற பாதை விசுவாச பாதை. And the way that we take, it is the way of faith. நாம் பேச வேண்டிய பாஷை விசுவாச பாஷை. And the language that we have to speak is the language of faith. இப்படி இருக்கிற நேரத்துல மற்றவர்களுக்கு நாம் தரிசித்து நடந்த அந்த 10 வேவுகாரர் பார்த்து ஐயோ போய்டாதே, உன்னால முடியாது அப்படி எல்லாம் நீ சொன்னா
நாம் அந்த வேவுகாரர் கூட்டத்தார், இந்த 10 பேர் துர்ச்செய்தி பரப்பினவர்கள். And likewise, if we are people who see all those things like that 10 spies who said, oh, do not go there, they will kill you, then we are also belong to that 10 spies. எனக்கு ஒரு சகோதரி தெரியும், விசுவாசிதான், ஆனால் ஒரு வாலிப பிள்ளை கூப்பிட்டு 3 மணி நேரம் அட்வைஸ் பண்ணாங்க. என்ன தெரியுமா? ஊழியத்துக்கு போகாதே. I know about a sister, she was also a believer, but she called a young girl, and for almost 3 hours what she preached to that girl is, do not ever go to the ministry. ஊழியத்துக்கு போகாதே. ஏன் போக கூடாது? இன்னைக்கு ஊழியம் எப்படி இருக்கு, ஊழியக்காரங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க சர்ச்சுக்கு வராங்க, இதே ஊழியத்திற்கு காணிக்கை கொடுக்கறாங்க, இதே ஊழியக்காரர்கள் தலை வச்சு ஜெபிக்கிறாங்க, ஆனா ஊழியத்துக்கு போகாதே. And she is the same sister who comes to the same church and prays, and she has been prayed over by the saints of God. That same sister, she is preaching to that young girl not to go to that ministry. அந்த கர்த்தருடைய கிருபையினால் அந்த 3 மணி நேரம் பிரசங்கத்தை கேட்டு ஊழியத்துக்கு வந்து விட்டார்கள். But however, by the grace of God, after hearing for almost 3 hours of the sermon, this girl, she came to the ministry. இந்த துர்ச்செய்தியை கேட்டு விசுவாசித்தவர்கள் 40 வருடம் வனாந்தரத்தில் அலைந்து செத்தார்கள். ஆனால் துர்ச்செய்தியை பரப்பினவர்கள் அன்றைக்கே செத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. And the scripture says, all those who proclaim this evil report, and all those who heard this evil report, they wandered in the wilderness for 40 years and they died. But those who preached that evil report, they died on that same day. முடிஞ்சா மற்றவர்களை ஊக்குவிக்க தைரியப்படுத்த முன்வாருங்கள், இல்லை என்றால் வாயை மூடுங்கள். துர்ச்செய்தியை பரப்பி மற்றவர்களையும் கெடுத்து நியாய தீர்ப்பை தலையில் சேர்க்க கூடாது. As much as possible, if you can encourage those people to come to the ministry, do it, or otherwise please shut your mouth and do not proclaim this evil report. அப்ப அந்த லேகியோன் பிசாசு மாதிரி நம்ம நல்லதை செய்ய போய் நம்ம மற்றவங்களுக்கு பரலோகம் போய் சேரத்துக்கு தேவ சித்தத்தை செய்வதற்கு தடையா மாறும். And as this legion's devil, it might appear as though we are doing good to others, but however we will hinder them not to go to heaven. அடுத்தது எமோரியருடைய ஆவி. Nextly, the nation of the Amorites. எமோரியர் என்று சொன்னால் மலைவாசிகள். And when we say Amorites, they are people who dwell in the mountains. மலை என்று சொன்னால் உயர்ந்த இடம். When we say mountains, it is a higher place. இது என்ன ஆவி தெரியுமா? Do you know what are these spirits? மேன்மையை விரும்புகிற ஆவி. These are the spirits who desire all greatness. உலகத்துல பிரபலமான இருக்கணும், உயர்ந்த ஒரு இடத்தில் இருக்கணும், எல்லாரும் என்னை பாராட்டணும், என் போட்டோ எல்லாரும் பார்க்கணும், என்னை நல்ல புகழணும், இதை தேடி தேட வைக்கிற ஒரு ஜாதி இது. And these are the nations and the people who always desire that they should be famous, and their photographs should be placed in all places, and they should be celebrities in this world. உபாகமம் 31 அதிகாரம் 4 வசனத்தில் When we read Deuteronomy chapter 31 verse 4, எமோரியருடைய ஜாதியை சேர்ந்த 2 ராட்சத ராஜாக்களை பற்றி நாம் வாசிக்கிறோம். we read about 2 kings who are giants that belong to the nation of the Amorites. அதே எமோரியர் அதே 2 ராஜாக்களை பற்றி 136 சங்கீதம் 18 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். And about the same king, 2 kings, we read about them in Psalms 131 verse 18. 136 சங்கீதம் 18 வசனத்தை வாசியுங்கள். Psalms 136 verse 18. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள். பிரபலமான ராஜாக்கள், எமோரியருடைய ராஜாக்கள். All those famous kings of the Amorites. அப்போ நான் என்னை கவனிக்கணும், என்னை பாராட்டணும், என்னை புகழணும், இதெல்லாம் விரும்ப செய்கிற ஜாதி. And these are the nations who always make others to desire, so that others might appreciate them and they should take care of them. இந்த பூமியில் மேன்மையை விரும்புகிறவர்கள் கானான் தேசத்திற்கு போகாதபடிக்கு அந்த மேன்மையே தடையாக மாறிவிடும். And all those who desire greatness in this world, it is their greatness itself, it will hinder them not to enter into the land of Canaan. 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் 13 வசனத்தை வாசித்தால், when we read 1 Corinthians chapter 4 verse 13, நன்றாய் கவனியுங்கள், அது நம்முடைய ஸ்தானம், நம்முடைய அழைப்பு அதுதான். listen carefully, it is our position and it is our calling. தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம், இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும். உலகத்தின் குப்பையை போலவும். பாருங்க, உலகத்தின் குப்பை, இதுதான் நம்முடைய அழைப்பு.
It is the dust of this world. இந்த கடைசி நாட்களில் ஒரு கிறிஸ்தவனாய் இருந்தால் உங்களுடைய ஸ்தானம் உலகத்தின் குப்பை. If in these last days, if you are called a Christian, your position is you are the dust in this world. குப்பைக்கு ஒரு இடம் இருக்கு. There is a place for the dust. ஒரு ரூமினுடைய ஓரம் அது. It is the corner or place of a room. அந்த குப்பை தொட்டி ரொம்பின பிறகு வெளியே போய் அது கொட்டணும் அது. And after the dustbin is overfilled, it has to be thrown away. அந்த கொட்டப்பட்ட குப்பையை வெளியே இன்னும் வெளியே கொண்டு போய் அதை சுட்டெரிக்கணும். And after the dust that is thrown there, it should removed from that place and it should be burned. இன்றைக்கு உலகம் நமக்கு விரோதமாய் எழும்பி நம்மை குப்பை என்கிற ஒரு ஸ்தானத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. And today the world has risen up against us and it has brought us into a position where we are called as dust. நாம் உண்மையான கிறிஸ்தவர்களாக உண்மையோடு உத்தமத்தோடு இயேசுவை பின்பற்றினால் உலகம் நம்மை குப்பை என்று அழைக்க போகிறது. If we are a honest Christian and we are a faithful Christians, the name that this world gives to us, it is the dust of the world. அப்ப இந்த குப்பைக்குள்ள நான் பெரிய ஆளா மாறணும் நம்ம யோசிக்க கூடாது. So out of this dust we should never think that we should become great. எங்களுடைய முன்னாள் தலைமை பாஸ்டர் இப்படி சொன்னார். Our former chief pastor, he said to us, ஊழியக்காரங்க நீங்க மேன்மை விரும்ப கூடாது. you as the servants of God, you should never desire greatness. ஊழியக்காரன் நான் எல்டரா மாறணும், மூப்பனா மாறணும். I as the servant of God should become an elder and I should become a pastor. அப்ப சீனியர் எல்டரா மாறணும். And after I should become a senior elder. அப்புறம் பாஸ்டரா மாறணும். And after I should become a pastor. அதுக்கப்புறம் சென்டர் பாஸ்டரா மாறணும். And after that I should become a center pastor. அதுக்கப்புறம் சீஃப் பாஸ்டர். And after that I should become a chief pastor. அதுக்கப்புறம் அகாத பாதாளம். And after that hell. அப்படிதான் அவர் சொன்னார். இதை விரும்பி விரும்பி போய் ஏறி 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 கடைசில மொத்தமா பாதாளத்துக்கு தான் விழுவணும். And it is that the pastor told us, you desire all these positions and finally totally you will be in the outer darkness. ஒரு கிறிஸ்தவ பழமொழி உண்டு. There is a Christian proverb. To descend is to rise. நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் கீழே இறங்க பழக வேண்டும். To descend is to arise. அப்போ நம்ம தாழ்த்தும் போது இயேசு பாருங்க, அவர் எல்லா வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டார். காரணம் என்ன? So when we see our Jesus, he was lifted above all heavens. What is the reason? அவர் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தார். Because till the point of death he obeyed and he humbled himself. அந்த அர்த்தம் என்ன தெரியுமா? Do you know what is the meaning? அவர் கீழ்ப்படிந்து 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 சாகவில்லை, அந்த சாவும் கீழ்ப்படிதலுடைய செயலா மாறிவிட்டது. And he did not die because he obeyed and obeyed because even that death was also his obedience. He didn't just obey and then die. Even the death was an act of obedience. அப்போ நாம் அப்படி நம்மை தாழ்த்தும் போது நாம் உயர்த்தப்படுவோம். So when we humble ourselves in such a way, we will be exalted. பாஸ்டர் வெஸ்லி அவருடைய தாழ்மை பற்றி வேற ஒரு ஊழியக்காரன் அவர் உயிரோடு இருக்கும்போது இப்படி சொன்னார். Concerning the humility of our beloved pastor Wesley, another servant of God, he shared with me. வெளிநாட்டில் அவர் இங்கிலாந்து தேசத்துடைய சென்ட்ரல் பாஸ்டரா இருக்கும் பொழுது இந்த ஊழியக்காரன் கூட இருந்து பழகினவர் அவர் சொன்னார். And this brother who was helping Pastor Wesley Peter when he served God in the United Kingdom in London. பாஸ்டர் அவர்கள் கண்டிப்பானவர் இருந்தாலும் அவர் மிகவும் தாழ்மையானவர். இன்றைக்கு பாஸ்டர் டி தாமஸ் அவர்கள் அவரை பார்த்து சொல்லி, சீஃப் பாஸ்டர் அவரை பார்த்து சொல்லி, நீங்க நீ லண்டன் சென்ட்ரல் பாஸ்டரா இருக்க கூடாது, லோக்கல் ஃபெய்த்தும் போன்னு சொன்னா அடுத்த வார்த்தை பேசாம அவர் போயிடுவார். அவ்வளவு தாழ்மை உள்ளவர். Though Pastor Wesley was strict and he was so strict when even when Pastor TU who was the chief pastor then, even when he says you are not supposed to be a center pastor at London, you have to go to a local faith home, implicitly he would obey. இது போல நாம் மாறினால்தான் அந்த கானான் தேசத்தை சுதந்தரிக்க முடியும். So also if we become like this, only then we can inherit the land of the promised land of Canaan. குப்பை என்கிற ஸ்தானத்தில் நாம் மறைந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உயர்த்தப்பட போகிறோம். We should be hidden in that state of being a dust, then only we can be exalted. இந்த குப்பைக்குள்ள நாம் ஒரு ஸ்தானத்தை விரும்ப கூடாது. Even in this dust we should never desire a position. ஒரு பெயரை விரும்ப கூடாது. We should never desire a name. மற்றவர்கள் பாராட்ட வேண்டும், என்னை பற்றி அதிகமாக சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. We should never ever expect that others should appreciate and others should speak well of me. அப்பொழுது நமக்கு தேவனால் வருகிற உயர்வு உண்டு, அதை பெற்றுக்கொள்ளலாம். Then we will have an greatness or an exaltation from our God, then we will receive that. பாஸ்டர் அவர்கள்
அவர் அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் சீஃப் பாஸ்டருக்கு டிரைவரா இருந்தார். And in the beginning, initial days of his ministry, Pastor Wesley Peter was a driver to the chief pastor. அவர் ஸ்கூல் தான் +2 தான் முடிச்சிருக்கார். அதுக்கு மேல அவரால படிக்க முடியல. He was educated till only class 12, and after that he was not able to study. அவர் யோசிச்சார், நான் சாகர வரைக்கும் டிரைவரா தான் இருக்க போறேன். And then he thought, till my last breath I will only be a driver. கார் டிரைவரா இருந்தவர் சபைக்கு டிரைவரா மாறிட்டார். He who was a car driver, he in time he become a driver for the church. நாம் தாழ்த்தும் போது நாம் உயர்த்தப்படுவோம். அப்படி உயர்த்தப்படும் போது இந்த உயர்வில் சந்தோஷப்பட மாட்டோம். When we humble ourselves, we will be exalted. However, when we are exalted in such a way, we will not be glad in that. அந்த உயர்வை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மை மேன்மைக்குள் தள்ளுகிறதான அந்த ஆவிகளை நாம் எதிர்க்க வேண்டும். We should resist all those spirits that make us to be boasting within ourselves when we reach that position. உங்களுடைய சிலருடைய குடும்பத்துல நீங்க மட்டும் இப்போ ரட்சிக்கப்பட்டு இந்த மார்க்கத்துக்குள் வந்திருக்கலாம். உங்க கூட இருக்கிறவங்க ரட்சிக்கப்படாத உலகத்துல ரொம்ப மேன்மையா இருக்கலாம். நீங்க யோசிக்கலாம், அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நான் எல்லாத்தையும் இழந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அதை பற்றி கவலையே படாதீங்க. Out of your family, only you have been separated from your family members and you have been saved, but others they are not saved. However, they are great and they are so luxurious in this world. You might think that I'm like this. Do not ever worry about that. இதுதான் நம்முடைய அழைப்பு என்றால் அதை நன்றாக ஏற்றுக்கொள்வோம். ஏன் கவலைப்பட வேண்டும்? If at all this is a calling, let us accept it gladly. Why should we be ever worried about that? உலகம் ஒரு போட்டியில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. This world is running in a competition. ஆனா அந்த காம்படிஷன்ல நம்ம பங்கெடுக்க கூடாது. But we should never be a partaker in that competition. மற்றவர்களை விட, என் கூட இருக்கிற சொந்தக்காரரை விட, என்னோடு படித்தவர்களை விட நான் ஒரு 2 ஸ்டெப் கீழே இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய சித்தமா இருக்கும் என்றால், அவர்களை விட குறைந்த சம்பளத்தோடு ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்றால், ஆமென். If it is the will of God, more than the other people, my relations, my other people, if they are, if I have to be low and I have to get a very low income, let it accept it and say amen. நாம் விசுவாசிப்போம். இப்படி நாம் தாழ்த்தும் போது, நாம் குப்பையாய் நம்மை மாற்றும் போது, அத்தனை பேரும் நம்மை என்று பார்க்கக்கூடிய ஒரு உயர்வுக்குள் நாம் பிரவேசிக்க போகிறோம். So let us believe. So when we are being humble like this and we are being put in a low position, and there will be a day when they will all be astonished, saying when they see us. அடுத்த ஒரு பாயிண்டோடு கூட நான் முடித்து விடுகிறேன். I like to conclude with another point. நாலாவது ஜாதியார் கானானியர். And the fourth nation is the Canaanites. இந்த கானான் தேச lowland dwellers, அதாவது கீழே இருக்கிறதான சமவெளியில் வாசம் செய்யும், மலையில சமவெளியில் வாசம் செய்கிறார்கள். And this people are the people who are lowland dwellers. அதாவது இந்த ஆவி கீழ்த்தரமான பாவங்களுக்குள் நம்மை உட்படுத்துகிற ஆவி. And these are very low spirits where it can make us to do some sin. அதாவது காம விகாரத்திற்கு, ஓரின சேர்க்கைக்கு, இப்படிப்பட்டதான கீழ்த்தரமான வல்லமைகளுக்கு நம்மை அடிமைப்படுத்துகிற ஆவி. And these are the spirits where they make us to do all lust and all same sex, all this sins which make us to do all the sins. சோதோமினுடைய ஆவிகள். These are the spirits of Sodom. சோதோமில் இருந்தவர்கள் எப்போ பார்த்து மனசு கெட்டு போய் எங்க என்னெல்லாம் ஆபாசம் பண்ண முடியுமோ அதான் பண்ணுவார்கள். And all those people who dwelt in the land of Sodom, they always think all these things, and whatever obscene things they have to do, they will do it. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. Let's read Genesis chapter 10 verse 19. கானானியரின் எல்லை, அது அந்த ஜாதியை பற்றி தான் இப்பொழுது படிக்கிறோம். We read about the nation that is in the borders of the land of Canaan. வாசிங்க. சீதோன் முதல் கேரார் வழியாய் காசா மட்டுக்கும், அது முதல் சோதோம் கொமோரா அத்மா செபோயிம் வழியாய் லாசா மட்டுக்கும் இருந்தது. இந்த சோதோம் கோமோரா அத்மா செபோயிம் இந்த 4 நாடுகள் தான் சோதோம் கோமோராவோடு கூட சுட்டரிக்கப்பட்ட நாடுகள்.
And these are the nations, the Gomorrah, Zeboim and Lasha. All these are the nations which were destroyed and burned with fire along with Sodom. இந்த காம விகாரத்திற்கும் ஓரின சேர்க்கைக்கும் அடிமையா இருந்ததான இந்த ஜாதிகளுடைய பார்டரில் தான் கானானியர்கள் இருக்கிறார்கள். And all those people who did all this lust and the sin of the same sex, all these people are people who dwelt at the borders of Sodom. இன்றைக்கு வெளிநாட்டில் இருக்கிற நம்முடைய சபைகள் ஒரு பெரிய கிறிஸ்தவ உண்மையான கிறிஸ்தவ சபைகள் பெரிய பிரச்சனைகள் மாட்டி இருக்கிறார்கள். Today in the Americas, when there are so many Christian church, they are being entangled in a very great problem. இன்றைக்கு ஓரின சேர்க்கை என்று சொல்வது அது பெரிய ஒரு முக்கியமான ஒரு உயர்த்தப்பட்ட ஒரு காரியமாக மாறி இருக்கிறது. And this sin of being same sex, it has become a greatest problem. அதாவது ரெண்டு ஆண்களோ ரெண்டு பெண்களோ நாங்க ரெண்டு பேரும் விவாகம் பண்ணணும்னு சபை பாஸ்டர் கிட்ட கேட்டா பாஸ்டர் முடியாது என்று சொன்னா அரெஸ்ட் பண்ணலாமா பாஸ்டர்? And if at all, if two women or two men, if they say we are going to marry each other, and if a pastor of the church he condemns him not to do it, and the police have the authority even to arrest them. அதனால சரி அப்படியே சரி நடத்துறேன்னு சொல்ல முடியுமா? And if that be so, can they say, okay, let us do it? இதான் கானானின் வல்லமைகள். This is the power of the Canaanites. இது எப்படியோ நம்ம போராடி ஜெயித்து நாம் கானானுக்குள் பிரவேசிக்க வேண்டும். Somehow we should strive against it, and we should get the victory, and we should enter into the land of Canaan. நம்முடைய கண்களை மூடுவோம். Let us close our eyes. இத்தனை வல்லமைகள் ஜாதிகள் ஒன்றொன்றாக அல்ல 7 ஜாதிகளும் சேர்ந்து நம்மை கீழ்ப்படுத்த நம்மை மிதிக்க வர ஆரம்பித்திருக்கிறது. All these nations, all these 7 nations, they do not come as individually, but they collectively come against us so that we might be subjected to them and we might obey them. எப்படியோ இந்த ஆவிகளை நாம் ஜெயிக்க வேண்டும். Somehow we should overcome those spirits. அதற்கேற்ற ஒரு வல்லமையை கர்த்தர் கடைசி நாட்கள் நமக்காய் வைத்திருக்கிறார். God has kept us the appropriate power so that we might overcome them. இந்த கானானியருடைய ஆவி என்ன செய்யும் தெரியுமா? Do you know what the spirits of the Canaanites will do? மனுஷர்களுக்குள்ள இருக்க அந்த செக்ஸ் உணர்ச்சிகளை எழுப்பி மனசை மூடிடும். அதாவது இதுல என்ன தப்பு என்று சொல்லும்படியாக அதை தூண்டிவிட்டு அதை செய்ய வைக்கும். And it will, all the spirits, they will arouse the sex feelings of each and every one, and it will even say, justify the thing, what is wrong in doing that, and it will blind their mind. மனதில் கர்த்தர் நிதானம் என்கிறதான ஒரு காரியத்தை தந்திருக்கிறார். In our mind, God has given something called discernment. அந்த நிதானிக்காம மனசை க்ளோஸ் பண்ணிட்டு யோசிக்காம உணர்ச்சிகளுக்கு மாத்திரம் இடம் கொடுத்து நாம் மிருகங்களை போல மாற்றுகிறதான இந்த ஒரு ஆவி இது. And these are the spirits where without all this discernment we do all those things like the animals. கானான் தேசத்துக்கு போக முடியாது. We cannot enter the land of Canaan. கண்களை மூடுவோம். Let us close our eyes. கர்த்தர் நமக்கு இந்த தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். God has promised us this land. அதைரியப்படுத்துகிற அந்த வல்லமைகளை நாம் ஜெயிக்க வேண்டும். We have to overcome the spirits that discouraged us. பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை திருப்திப்படுத்துகிற வல்லமைகளை நாம் ஜெயிக்க வேண்டும். We should overcome the spirits where it made us to be satisfied with the worldly goodness. கன்னிகளை கொண்டு வருகிறதான ஒப்பந்தங்களை செய்யக்கூடியதான அந்த ஆவிகளை நாம் ஜெயிக்க வேண்டும். We need to overcome the spirits where we made a covenant with them and where the spirits laid snares to us. உலகத்தில் மேன்மைகளை கொடுத்து நம்மை மயக்குகிறதான அந்த வல்லமைகளை ஜெயிக்க வேண்டும். We need to overcome the spirits where it might allure us with all the greatness of this world. நாம் தான் அந்த பலவீனமான இஸ்ரவேல் ஜனங்கள். We are the weak people, children of Israel. ஈஸியாக பயப்படக்கூடியவர்கள். We are a people where we can be easily threatened. ஈஸியா ஆபாச தவறுகளுக்குள் போகக்கூடியவர்கள். We are a people who can do all this obscene things easily. ஈஸியா ஒரு எலி போய் அந்த பொறியில் போய் மாட்டுகிறது போல உலக மேன்மையை நாம் ஏற்றுக்கொண்டு அதனால் மாண்டு போய் கானான் தேசத்தை இழக்கக்கூடியவர்கள்.
Easily as the mouse goes into the trap, we also go on to all this greatness, worldly greatness, and we will be hindered not to enter the land of Canaan. நான் பலவீனன் என்று சொல்லுகிறவர்கள், நான் ஈஸியாக ஆபத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடியவன் என்று சொல்லுகிறவர்கள் முடிந்தால் நெடுமுழங்காலில் நிற்போமாக. And all those who say that I'm easily susceptible to be entangled into this danger, please be on your knees. பலவீனர் மாத்திரம் முழங்கால் படியிடுங்கள். All those who say that I am weak, please be on your knees. எனக்கு ஞானம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனா ரொம்ப ஈஸியா பிசாசு என்னை ஏமாற்றி விடுகிறான். I think that I have a wisdom, but easily Satan deceives me. ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போமா? Shall we pray for 1 minute? ஒரு நிமிடம் நாம் வாயை திறந்து ஆண்டவரிடத்தில் நம்முடைய பலவீனத்தை சொல்லுவோமாக. Shall we for 1 minute say our weakness to the Lord? ஆண்டவர் நம்மை மாற்றுவார். The Lord will change us. எழுப்புதல் கூட்டத்தில் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற அந்த ஜாதிகளை ஜெயிக்கிற ஒரு அபிஷேகத்தை நம்மேல் ஊற்றுவார். In the revival meetings, the Lord will pour out His anointing where we can overcome these nations. ஏனி இன்றைக்கே கர்த்தருடைய வல்லமை நமக்கு தருவார். Why even now today He will give that power. பலவீனமானவர்கள் ஆண்டவரை நோக்கி ஒரு நிமிடம் ஜெபிப்போமாக. All those who are weak, let us pray towards the Lord for 1 minute. என்னிடத்தில் சுய வல்லமை இல்லை, இந்த ஜாதிகளை லகுவாய் மேற்கொள்ளும் என்று சொல்லுகிறவர்கள் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? All those who say that I do not have a sense that I need the power of God, lift up your voice and pray. கர்த்தர் நம்மை பலப்படுத்த போகிறார். The Lord is going to strengthen us. முதலாவது நம்மை தாழ்த்துவோமாக. Firstly, let us humble ourselves. முதலாவது நம்முடைய பலவீனத்தை அறிக்கை பண்ணுவோமாக. Firstly, let us confess our weakness. நம்முடைய பெருமையை, நம்முடைய கிரீடங்களை தரையில் வீசி எறிவோமாக. Let us cast out our pride, our crowns to the ground. நான் ஒரு பாவி, I am a sinner. ஆண்டவரே என் மேல் கிருபையாயிரும். Oh Lord, be gracious unto ஒரு me. நிமிடம் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? For 1 moment, let us lift up our voice and call unto the Lord. ஆழத்தை நோக்கி கூப்பிடட்டும். Let the deep call unto the deep. உங்களுடைய ஆழமானுடைய ஆழத்தை நோக்கி கூப்பிடட்டும். Let your deep call unto the depth of the Lord. ஓ ரபௌஷபானி அந்துடா. ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. நாங்கள் பலவீனர் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. இந்த ஜாதிகளை கீழ்ப்படுத்தும்படியாக உம்முடைய வல்லமையை நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு பலன் வேண்டும் அப்பா, எங்களுக்கு பலன் இல்லை அப்பா. உம்முடைய வல்லமை எங்களுக்குள் இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசப்பா எங்களை பலப்படுத்தும் இயேசுவே. அப்பா எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுடைய பாவங்களை மாற்றும், எங்களுடைய உலக சிந்தையை மாற்றும், எங்களுடைய எல்லா பயத்தை மாற்றும் ஆண்டவரே. எத்தனையோ ஆவிகள் எங்களை மிரட்டுகிறது ஆண்டவரே, எத்தனையோ ஆவிகள் எங்களை சவால் விடுகிறது ஆண்டவரே. அப்பா சில நேரத்தில் எங்களுக்கு பயமா இருக்கு ஆண்டவரே. நீர் எங்களை பாதுகாக்கிற தேவன், நீர் எங்களை பாதுகாக்கிற தேவன். உம்மை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே. உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. உம்மை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று நீர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையை தாரும். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. இந்த ஜாதிகள் ஏற்கனவே எழும்பி இருக்கிறது. These nations, they have already risen. ஒரு சில ஜாதிகள் இந்தியாவில் ஏற்கனவே எழும்பி இருக்கிறது, ஒரு சில ஜாதிகள் கொஞ்ச நாட்கள் வரப்போகிறது. Some nations, they have already risen in India, and other nations, they are going to rise. ஒரு சில ஜாதிகள் சபையை தாக்க ஆரம்பித்து இருக்கிறது, சில ஜாதிகள் சீக்கிரமா தாக்க வரப்போகிறது. Few spirits and nations, they have already started to attack the church, and yet the other spirits is going to come very அது வரும் பொழுது அதற்கு ஆபத்து உண்டாக வேண்டும் என்றால், அது முறியடிக்கப்பட வேண்டும் என்றால், அந்த பிசாசு 7 வழியா சிதறடிக்கப்பட வேண்டும் என்றால் நமக்கு ஒரு அபிஷேகம் தேவை. If at all that spirit will come and they have to meet the danger and they have to meet the failures, then we need the anointing to overcome them. இப்பொழுதும் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை தரப்போகிறார். Even now the Lord is giving that anointing. கொஞ்சம் கஷ்டப்பட்டு எழுப்புதல் கூட்டத்துக்கு வந்தால், விசுவாசத்து வந்தால் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை தரப்போகிறார். If we take a little effort and we come and attend the revival meetings, the Lord will give that anointing. நான் ஆபத்துக்கு உட்படுத்தப்பட்டவன், I am fragile to danger. நான் ஈஸியா தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி போகக்கூடியவன். I am easily susceptible to go away from the will of God. அப்படி இருந்தாலும் However, தேவனுடைய நிச்சயத்திற்குள் உட்பட்டதான ராஜரிக அதிகாரத்துக்கு உட்பட்ட அந்த சித்தத்திற்குள் வர வேண்டும் என்றால், if at all I need to come into the sovereign will of God,
நான் விசுவாசிக்க வேண்டும். I need to believe. நான் பலவீனனாய் இருந்தாலும் Though I am weak, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். I know whom I have believed. என் பலவீனத்தை பார்க்கலும் என் இயேசு பெரியவராய் More than இருக்கிறார். my weakness, my Jesus is greater. வெளியில இருக்கிற அந்த 7 ஜாதிகளை பார்க்கலும் என் ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். More than the nation that is outside, my God, my Jesus who's within me, he is greater. ஒரு மனுஷனுக்கு பிசாசு பிடிக்கிறது போல எனக்கு இயேசு பிடிக்க வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? How many of you desire, as a man is being possessed with the devil, I need to be possessed with Jesus. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் கரங்களை உயர்த்துங்க. All those who say, I know whom I believe, lift up your hands. உங்களுடைய விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. May it be according to your faith. எத்தனை ஜாதிகள் வரட்டும், உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். How much other nations can come against you, Jesus in you is greater. அது தந்திரத்தோடு வரட்டும், அது ஆக்ரோஷத்தோடு வரட்டும், உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். Though it might come with craftiness, it might come fiercely, but Jesus in you is greater. அது சொப்பனத்தில் வரட்டும், அது நேரடியாக வரட்டும், உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். It might come in a dream, it can come directly, but Jesus in you is greater. உன் கல்லூரிக்குள் வரட்டும், உன் வேலைஸ்தலத்திற்குள் வரட்டும், உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். It might come in your college, it might come in your workplace, Jesus in you is greater. அது வியாதியாய் வரட்டும், அது பாவமாய் வரட்டும், உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். It might be a sickness or sin, Jesus in you is greater. அது மரணமாய் வரட்டும், பில்லி சூனியமாய் இருக்கட்டும், அது உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். It might be death of witchcraft, Jesus in you is greater. விசுவாசிக்கிறவர்கள் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி All கொண்டிருக்கிறார். those who believe, the Spirit of God is moving upon them. இன்றைக்கு கிடைக்கிற உங்களுடைய அபிஷேகம் உங்களுடைய எதிர்காலத்துக்காய் பலப்படுத்த The போகிறது. anointing that you are going to receive, it is going to strengthen your future. நீ 5 அடி மனுஷனா இருக்கலாம், உனக்குள் ராட்சத ஆவி உண்டு. Though you are your 5 senses human, you have a giant strength. பெரிய தேவன் உனக்குள் குடிக்கொண்டிருக்கிறார். The great God is indwelling in you. உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறார். He that toucheth you, toucheth the apple of his eye. கர்த்தரே உனக்கு அடைக்கலம், உனக்கு கோட்டையாய் இருக்கிறார். God is your refuge and he is your strong tower. ஓ ரமா ஷபங்கரமானி அத்துடா. ஒரு அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. The anointing is descending. பலவீனருக்கு தேவையான அபிஷேகம், An anointing that is appropriate for the weak. பலவீனர்களை உயர்த்துகிற அபிஷேகம், An anointing that can lift up the weak. உன்னை ஒடுக்கினவனை ஒடுக்கிற அபிஷேகம், Anointing that can afflict the spirit that afflicted you. ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் வருகிறவர்களை 7 வழியாய் அனுப்புகிற அபிஷேகம். An anointing that can chase the spirit that in 7 ways that came in one way. Thank you, Lord. Oh, Ramaushavakaramaanyature. நான் விசுவாசிப்போர் இன்னார் என்று அறிவேன், என்னையை படைத்திட்டேன் அவர் கரத்து. நான் விசுவாசிப்போர் இன்னார் என்று அறிவேன், என்னையை படைத்திட்டேன் அவர் கரத்து. முடிவு வரை என்னை நடத்திடுவார், ஒன்றும் மறச்சிப்பாரே. விசுவாசத்தோடு முடிவு வரை என்னை நடத்திடுவார், ஒன்றும் மறச்சிப்பாரே. விசுவாசத்தோடு நான் விசுவாசிப்போர் இன்னார் என்று அறிவேன், என்னையை படைத்திட்டேன் அவர் கரத்து. நான் விசுவாசிப்போர் இன்னார் என்று அறிவேன், என்னையை படைத்திட்டேன் அவர் கரத்து. முடிவு வரை என்னை நடத்திடுவார், ஒன்றும் மறச்சிப்பாரே. 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 தேவரீர் எழும்புவீர் வல்லமையுடனே, சிதறிய ஓடுமே சத்துரு சேனைகள். தேவரீர் எழும்புவீர் வல்லமையுடனே, சிதறிய ஓடுமே சத்துரு சேனைகள்.
ஜெயம் ஜெயம் என்று ஆர்ப்பரித்து ஜெயத்தின் நாதனை கொண்டாடுவேன். ஜெயம் ஜெயம் என்று ஆர்ப்பரித்து ஜெயத்தின் நாதனை கொண்டாடுவேன். விபரீத எழும்புவி வல்லமையுடனே சிதறிய ஓடும் சத்துரு சேனைகள். விபரீத எழும்புவி வல்லமையுடனே சிதறிய ஓடும் சத்துரு சேனைகள். ஜெயம் ஜெயம் என்று ஆர்ப்பரித்து ஜெயத்தின் நாதனை கொண்டாடுவேன். ஜெயம் ஜெயம் என்று ஆர்ப்பரித்து ஜெயத்தின் நாதனை கொண்டாடுவேன். ஜெயம் ஜெயம் என்று ஆர்ப்பரித்து ஜெயத்தின் நாதனை கொண்டாடுவேன். ஜெயம் என்று ஆர்ப்பரித்து ஜெயத்தின் நாதனை கொண்டாடுவேன். ஜெயம் ஜெயம் என்று ஆர்ப்பரித்து ஜெயத்தின் நாதனை கொண்டாடுவேன். ஜெயம் ஜெயம் என்று ஆர்ப்பரித்து ஜெயத்தின் நாதனை கொண்டாடுவேன். திரமகர ஷபகர மகதிர கலமானி அதுடங்கராசிரா. Shabakala tin agi pastara tina makaratna ik arya mastanturi agarba sankoria erun raya asbinam tidang karantina. உன் தலையில் ஒரு கிரீடம் இறங்கி இருக்கிறது. நீ பெற்ற அபிஷேகத்தோடு கூட ஒரு கிரீடம் உன் தலையின் மேல் இறங்கி இருக்கிறது. நீ ஒரு ராஜாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறாய். உனக்கு யுத்தங்கள் போராட்டங்கள் உண்டு, ஆனால் கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தரப்போகிறார். ஏன்னா கர்த்தர் எழுந்தெழுவார், சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள். உனக்கு முன்பாக பெரிய தேவன் சென்று கொண்டிருக்கிறார். ஓ ரமௌஷபகரமானியாதுரே. ஜெயம் ஜெயம் என்று ஆர்ப்பரித்து ஜெயத்தின் நாதனை கொண்டாடுவேன். ஆமென். ஜெயம் ஜெயம் என்று ஆர்ப்பரித்து ஜெயத்தின் நாதனை கொண்டாடுவேன். ஜெயம் ஜெயம் என்று ஆர்ப்பரித்து ஜெயத்தின் நாதனை கொண்டாடுவேன். ஜெயம் ஜெயம் என்று ஆர்ப்பரித்து ஜெயத்தின் நாதனை கொண்டாடுவேன். ஜெயம் 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 ஷமகதிரம் கரமானி துரங்கலமாதுரே. ஜெயம் ஜெயம் என்று ஆர்ப்பரித்து ஜெயத்தின் நாதனை கொண்டாடுவேன். திரமகர ஷபகதிரம் கரமானா துரங்கரனமாதுரே. Thank you, Lord. Thank you, Jesus. Jesus. கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிற ஜெயத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடக்க போகிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அன்பின் பிதாவே, நல்ல வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் வாரத்திலையும் இந்த 2ஆம் தேதி ஆண்டவரே இப்படிப்பட்டதான ஒரு பரிசுத்த ஆண்டவரே தேவ சமூகத்தை எங்களை தந்தீரே. இந்த பெரிய பாக்கியத்துக்காக உண்மை நாங்கள் ஆண்டவரே சாமி துதிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, இன்றைய நாள் மனமகிழ்ச்சியின் நாளாக இருக்கிறபடினால், இன்றைய நாள் பரிசுத்த ஓய்வு நாளாக இருக்கிறபடினால், தேவ ஜனங்களாகிய நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்தோடு கூட உண்மை ஆண்டவரே சாமி ஆராதிக்கும்படியாக ஒரு சிறிய கூட்டத்தை நீ கொண்டு வந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே இருந்த அந்த நேரத்தில் இருந்து ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த சமூகத்தை திட்டவட்டமாக எங்களுடைய வாழ்க்கையில் ருசிக்க கிருபை தந்தீரே, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை முற்பகுதிகளாகிய பாடல்கள் பகுதியை நீ பொறுப்படுத்தீரே, ஜெபத்தின் பகுதியை நீ பொறுப்படுத்தீரே, ஆவியின் நிறைவு பகுதியை நீ பொறுப்படுத்தீரே ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவர் ஆவியினால் நிரப்பப்படுவோம் ஆண்டவரே, சந்தோஷப்பட்டு பாடி ஆண்டவரே பரலோக ஆண்டவரே சந்தோஷத்தை இந்த பூமியிலே இந்த கூடாரத்தில் அணிவிக்க எங்களுக்கு கிருபை தந்தீரே.
அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளில் நீ எங்களோடு கூட என்ன பேசுவீர் என்கிறான் எதிர்பார்ப்போடு கூட நாங்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தில் வந்தோம். ஆம் தேவமே, இந்த கால சூழ்நிலையை கேட்டவாறு நீர் எங்களோடு இடப்பட்டு பேசி நீர் அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். நீர் கொடுத்ததால் உபதேச சத்தியங்களை எங்களுடைய மனதிலும் இருதயத்திலும் வைத்து அதை கடைபிடிக்க எங்களை கிருபை தரும்படியாய் வேண்டிக்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான தேசத்தை ஆம் தேவமே ஒரு இழந்து போக கூடாது ஆண்டவரே. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான தேசத்திலே பிரவேசிக்கும்படியாக தேவ சித்தத்தை ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ள கத்த கிருபை தரும்படியாய் வேண்டிக்கிறோம். தேவ சித்தத்தின் 2 பகுதியை நாங்கள் அறிந்தோமே. ஆம் நாமே தேவ சித்தம் ஆண்டவரே மாறும் என்றும் தேவ சித்தம் மாறாது என்றும் அறிந்தோமே. அந்த மாறாத தேவ சித்தத்தை, அந்த மாறாத ஆண்டவரே வாக்குத்தத்தத்தை, அந்த வாக்குத்தத்தம் உள்ள தேசத்தை பிடித்துக் கொள்ளும்படியாக இந்த நாட்களில் ஆண்டவரே தடை செய்கிற வல்லமையை குறித்து நாங்கள் அறிந்தோமே ஆண்டவரே. ஆண்டவரே, யார் யார் விசுவாசிக்கிறார்களோ விசுவாசிக்கிறவர்கள் அந்த கானானை பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கூடாரத்தில் இருக்கிற எல்லா தேவ ஜனங்களும் ஆண்டவரே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான தேசத்தை சுதந்திரிப்போம். எந்த வல்லமையும் தடை செய்யாது என்கிறான விசுவாசத்தை நீ எங்களை பலப்படுத்தினீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி, ஏத்திராகிய அந்த அந்நிய அன்புக்கு நாங்கள் இடம் கொடுத்து ஆண்டவரே நித்திய கானானை நாங்கள் இழக்க கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, சாலமோன் ஆண்டவரே அந்த அந்நியனுக்கு அந்த அன்புக்கு இடம் கொடுத்தபடினால் உத்தம இதயத்தை இழந்தானே. நாங்கள் உத்தம இடத்தை இழந்து போகாதபடி உத்தம இதயத்தை பாதுகாத்துக் கொண்டு அந்த கானானுக்கு பிரவேசிக்க இப்படிப்பட்டதான ஜாதி பிசாசை ஜெயிக்க கிருபை தரும்படியாய் வேண்டிக்கிறோம். கிர்காசையாராகிய உலக அன்பாகிய பிசாசு இந்த பொல்லாத வல்லமையை எங்களை கானானுக்குள் பிரவேசிக்க தடை செய்ய வேண்டாம் ஆண்டவரே. நாங்கள் கடைசி நிமிஷத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உலகத்தில் உடைய ஆசை இச்சைகளை ஆண்டவரே இதையே ஜீவியத்தில் ஆண்டவரே ஜெபமாய் காணப்படாதபடி வாக்குத்தத்தப்பட்டதான தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்கிற ஒரே விசுவாசத்தோடு ஜீவிக்க கர்த்தர் கிருபை தரும்படியாக வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாட்களில் எமோரியன் ஆவி எங்களை தடை செய்ய வேண்டாம். மேன்மையான அனுபவத்தை நாங்கள் விரும்ப வேண்டாம். உயர்ந்த பதவிகளையும் உயர்ந்த மேன்மைகளையும் நாங்கள் இழந்து போகவிடு அவற்றை நான் குப்பையாய் விட்டு கானானின் தேசத்தை ஆண்டவரே வாக்குத்தத்தப்பட்ட தேசத்தை மாத்திரமே நினைவு கூற தேவ ஜனங்கள் கிருபை தரும்படியாக வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. கானானியராகிய அந்த சாத்தான் எங்களை விலத்தல வேண்டாம். அவன் எங்களை தடை செய்ய வேண்டாம் ஆண்டவரே. காம விகாரத்துக்கும் கீழ்த்தனமான பாவ சிந்தைகளுக்கும் பாவத்துக்கும் அடிமைப்பட வேண்டாம் ஆண்டவரே. இந்த வல்லமையிலிருந்து இந்த ஜாதி பிசாசிலிருந்து முற்றிலுமாக நாங்கள் ஜெய எடுக்க கர்த்தர் கிருபை தரும்படியாக வேண்டிக்கிறோம். எங்களை கானானுக்குள் பிரவேசிக்க விடாதபடி இந்த 7 ஜாதி பிசாசையும் நாங்கள் விசுவாசத்தினாலே அவனை ஜெயித்து நித்திய கானானை சுதந்திரத்துக் கொள்ள தேவ ஜனங்களாக எங்களை தகுதிப்படுத்தும் சுவாமி. தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். எங்களுக்காக பிரதிபலை நித்தியத்தில் உண்டு ஆண்டவரே. அந்த மகிமையும் அந்த உன்னதமான ராஜ்யத்தை அந்த வாக்குத்தத்தப்பட்டதான தேசத்தை அநேக பரிசுத்தவான்கள் சுதந்திரித்து விட்டார்கள் ஆண்டவரே. நாங்கள் நினைப்போரான அந்த தேசத்தில் கடந்து வர எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். ஜீவிக்க கிருபை தாரும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. Amen. May the grace of our Lord Jesus Christ, the love of God the Father, and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with us now and until Jesus returns in glory.